Hello guys, welcome to my YouTube channel. ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெப்லாயில் ஏபிஐ ஃபெல்லோஷிப் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு செஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஓப்பன் சோர்ஸ் கிட்டப் அண்ட் கிட் ஸோ அதை பற்றின செஷன் வந்து எஸ்டர்டே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான டாஸ்க் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க, அதை எஸ்டர்டே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து அதை முடிச்சிருக்கேன். ஸோ என்னென்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிட்டப் ப்ரொஃபைல் ரீட்மி வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ கிட்டப் ப்ரொஃபைல் ரீட்மி அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ண உடனே ஸோ நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அச்சீவ்மெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ரீட்மி வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்து ஒரு புல் ரெக்வஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து நீங்கள் கோடிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கோடிங்கில் வந்து புல் ரெக்வஸ்ட் பண்ணலாம். அதாவது ஏதாச்சும் இஷ்யூஸ் இல்லைனா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து அந்த பர்டிகுலர் ரெப்போவை சூஸ் பண்ணி ஸோ அதை ஃபோக் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்க, டாக்குமெண்டேஷனில் வந்து நான் பண்ணுவேன், ரீட்மியில் வந்து சேஞ்ச் பண்ணுறது இல்லைன்னா ஆட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னா ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு டாஸ்க் 3 வந்து என்னென்னா, இது வந்து ஆப்ஷனல் தான், பட் வந்து கிவ் அவேஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து சோஷியல் மீடியா போஸ்ட் ஒன்று போடணும். ஸோ ஆல் அபவுட் நம்மளோட செஷன், ஃபஸ்ட்டு செஷன் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம ப்ரொஃபைல் ரீட்மி ப்ரொஃபைல் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம புல் ரெக்வஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், அது அந்த செஷன் நம்ம பண்ணது எல்லா டாஸ்க்கையும் பற்றின ஒரு ஓவர்வியூவாக ஒரு போஸ்ட்டு போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஒரு கிட்டப் ரீட்மி ப்ரொஃபைல் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிளுக்கு பார்த்துக்கோங்க. சரி, அது எப்படி வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேம். ஸோ இதுதான் என்னுடைய வந்து கிட்டப் ரீட்மி ப்ரொஃபைல் நான் க்ரியேட் பண்ணேன் இப்போது இந்த டாஸ்க் 1க்காக. ஸோ என்னோடய நேம், அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பேஷனட் அபவுட் அந்த மாதிரி போட்டிருக்கேன், அபவுட் மீ, டெக் ஸ்டாக்கு, ஸோ அதுக்கப்புறம் நோட்டபிள் ப்ராஜெக்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன், இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் வந்து என்னோடய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ், கிட்டப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் வந்து மோஸ்ட் யூஸ்ட் லாங்குவேஜஸ். ஸோ இதான் வந்து என்னோட கிட்டப் ரீட்மி. ஸோ உங்களுக்கும் வந்து இது மாதிரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்க்க போகிறது ஸோ ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன். நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா கெப்லா இன்ஜினியரிங் ப்ராம்ஸ். ஸோ இங்கேருந்து தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அந்த இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததில்ல, எல்லாமே நிறைய இருந்துச்சு, 13 டொமைன்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஏஏஎம்எல் வந்து இல்லை. ஸோ நான் ஏஏஎம்எல்லில் வந்து ப்ராம்ஸ் போடலான்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து இதில் வந்து ஒரு டொமைன் வந்து இல்லை, அதனால் நான் நியூவாக க்ரியேட் பண்ண நினச்சேன். ஸோ இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ எப்பயும் போல் வந்து ஃபோக் பண்ணணும் ஒரு ரெப்பாசிட்ரியை. ஸோ அதை வந்து ஒரு நியூ பிரான்ச் க்ரியேட் பண்ணி நம்மளோட ப்ராம்ப்ட் செயினை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அதில் எக்ஸிஸ்டிங் கேட்டகரிஸில் இல்லை அப்படின்னா நான் வந்து ரைட் டொமைனை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணி ஸோ எக்ஸிஸ்டிங் கேரக்டரியில் அதை ஃபிட் பண்ண நினைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு நியூ செக்ஷனாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஏஎம்எல் இதில் வந்து இந்த ஏஎம்எல் வந்து இல்லை. ஸோ அதனால் நான் வந்து க்ரியேட் பண்ணேன் புதுசாக. ஸோ நான் வந்து எப்படி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து இன்ஜினியரிங் ப்ராம்ஸ் கெப்லா இருக்கு இல்லையா, அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபோல்டரு, அதாவது ரெப்போ. ஸோ இந்த ரெப்போவை நான் முதல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபோக் பண்ணிக்கணும். ஃபோக் ஏன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெப்போவை என்னோடய கிட்டப் அக்கௌண்ட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே இதில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து, ஃபைல்ஸு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை ஃபோக் பண்ணால் தான் என்னால் வந்து அதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸோ என்னோட இதில் வந்து காமிக்கிறேன் எப்படின்னு. ஸோ இப்போ இது என்னோடய ப்ரொஃபைலாக. ஸோ இதில் வந்து டெபாசிட்டிஸில் போய் பார்க்குறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஃபோக் பண்ணதுனால இதில் இருக்கா. ஸோ இன்ஜினியரிங் ப்ராம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபோக் பண்ணதுக்கப்புறம் செகண்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இந்த ரெப்போவை நம்மளோட லோக்கல் மிஷினில் வந்து அதாவது க்ளோன் பண்ணணும்.
க்ளோன்னா வந்து இந்த ஃபோல்டரை அப்படியே நம்ம லோக்கல் மிஷினில் காப்பி பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா git clone https github.com. இது வந்து இட்ஸ் கனின்றது என்னோட யூசர் நேம். ஸோ இது வந்து அந்த ரெப்போ நேம் .git. இது வந்து க்ளோன் பண்ணுறதுக்கான கமாண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி க்ளோன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளோன் ஆனதுக்கப்புறம் ஸோ எத்தனை ஆப்ஜெக்ட் ரிசீவபிள் 100% வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். வந்துருச்சா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டேரக்டரி வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஃபோல்டரில் தான் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்கள் ஃபோல்டர் வந்து அங்கே தான் போய் சேவ் ஆகிருக்கும், இன்ஜினியரிங் ப்ராம்ப்ஸ்ன்றது. ஸோ இந்த ஃபோல்டரில் போய் பார்த்தா தான் நம்ம இன்ஜினியரிங் ப்ராம்ப்ஸ் வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ நான் டேரக்டரி வந்து சேஞ்ச் பண்ணுறேன் இன்ஜினியரிங் ப்ராம்ப்ஸாக. ஸோ இதில் வந்து இன்ஜினியரிங் ப்ராம்ப்ஸ் வந்துடுச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூ ஃபீச்சரை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதாவது நியூ பிரான்ச்சை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கான கமெண்ட் தான் இது git checkout -b. ஸோ இது வந்து கமெண்ட். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து என்னோட பிரான்ச் நேம். பிரான்ச் நேம் என்ன அப்படின்னா feature /add AML prompts. ஆக்சுவலாக இதில் வந்து நம்மளோட நேம் தான் கொடுக்க சொன்னாங்க. நான் வந்து அது சரியாக பார்க்கல, அதனால் வந்து இப்படி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்மளோட பிரான்ச்சுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோல்டரில் போயிட்டு இந்த பாத்துக்கு போயிட்டு நம்மளுடைய ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து ரீட்மி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ரீட்மி ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் 14 AML இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 10 யூஸ் கேசஸ் வந்து ப்ராம்ப்ஸாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுதான் வந்து நான் க்ரியேட் பண்ணுது. இது ஆட்டோ சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிட்டப்பில் நம்ம ரீட்மி ஃபைலை வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கான கமெண்ட் git add readme.md. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து கமிட் பண்ணணும். git commit -m add AML prompt section with. இது வந்து கமிட் மெசேஜ்க்காக கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் கமெண்ட்டு. ஸோ இது வந்து இந்த கமிட் கொடுக்குறப்போவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா signed off by அப்படின்ட்டு கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா நம்ம மெசேஜ் வந்து கமிட் ஆகாது. ஸோ ஆத்தர் நேம் அண்டு ஜிமெயில் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து நான் பண்ணலை, எனக்கு இஷ்யூவாக வந்துச்சு. லாஸ்ட் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இப்படி நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கிட் புஷ் பண்ணுறேன். கிட்டப் இந்த பிரான்ச்சை வந்து புஷ் பண்ணுறேன் ஆரிஜினுக்கு. ஸோ ஆனால் இது கமிட் ஆகாது. ஓகேவா? கமிட் ஆகலை இந்த மெசேஜு. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இஷ்யூ ஏன் வருது அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ நான் கெப்ளாயோட இன்ஜினியரிங் ப்ராம்ப்ஸ்க்கு போய்க்கிறேன். ஓகேவா? கெப்ளாயில் இருக்கிற இன்ஜினியரிங் ப்ராம்ப்ஸ் இதில் ஃபுல் ரெக்வஸ்ட்டுக்கு போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா அதாவது ராங் ரைட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த ரைட்டுன்றது ராங்குன்றது ஏன் அப்படின்னா இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடதே காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது என்னோடது. ஓகேவா? இது வந்து டிக் போட்டிருக்கு. ஸோ இது இங்கே வந்து கீழே இருக்கிறது ஒன்று இருக்குது, ராங் போட்டிருக்கு, அதை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ இந்த டிசிஓ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு கமிட் தான் பண்ணியிருப்போம். அதுவும் வந்து இன்கரெக்டாக சைன்ட் ஆஃப் பண்ணியிருப்போம். அதனால தான் வந்து இந்த இஷ்யூ. இதில் வந்து நம்ம பிஆர் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் என்ன இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நம்மளோட இது பிளாக் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வந்து இன்க்ளூட் பண்ணணும். கமிட் மெசேஜில் எப்பயுமே நம்ம இதை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா? அதில் போய்ட்டு ஸோ இந்த கமெண்ட்டை ரன் பண்ணணும். ரன் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனை வந்து ஆட் பண்ணிக்கும் நம்மளோட நேம்லாம் போட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிட் புஷ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கமிட் ஆகிடும். ஸோ இதுதான் நான் வந்து லாஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல கிட் ரீபேஸ் கொடுத்துட்டு ஸோ இங்கே கிட் புஷ் அப்படின்னு கொடுத்தோடனே அவ்வளோதான், இது வந்து கமிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து என்னோடது வந்து அந்த டிக் மாதிரி காமிச்சது. இந்த வந்து அதுக்கப்புறம் தான் டிக் மாதிரி காமிச்சது. இதான் நான் பண்ணது. ஸோ இது வந்து நம்ம
அவங்க இன்னும் வந்து அதாவது எம்ப்ளாயிலேருந்து நம்மளோடதை வந்து அசஸ் கொடுக்கல, அதனால் இது வந்து இப்படி காமிக்குது ரிவ்யூ ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இது வரைக்கும் பண்ணது வந்து இதுதான். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து ஃபோக் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் க்ளோன் பண்ணிக்கணும் நம்மளோட ஃபோக் பண்ண ரெப்போவை. அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ பிரான்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராம்ஸ் எல்லாம் வந்து அந்த ரீட்மி ஃபைலில் லாஸ்ட்டு எடிட் பண்ணிவிட்டு அந்த ரீட்மி ஃபைலை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் கமிட் பண்ணணும். கமிட்டில் வந்து நம்ம சைன்ட் ஆஃப் வந்து யூஸ் பண்ணணும், இல்லைனா நம்மளோட பிஆரை வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புஷ் பண்ணணும் ஆரிஜினுக்கு. ஸோ அங்கே கீழே போய்ட்டு க்ரியேட் புல் ரெக்வஸ்ட்னு வரும், கம்பேர் அண்ட் புல் அப்படின்னு வரும். ஸோ அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கம்பேர் அண்ட் புல், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைட்டில் அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்கும். அதை கொடுத்துட்டு நம்ம புல் ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துடும், கமிட் அப்படின்னு வந்துடும். ஸோ நான் இது வந்து எப்படி வந்து கிட்டப்பில் ஃபோக் பண்ணணும் அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஃபைலாக வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.